ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் அம்மாக்கிட்ட கேட்டோடனே நான் கேட்குறதுக்கு நான் இதான் வந்திருக்கேன், பணம் கேட்குறதுக்காக வந்திருக்கேன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவங்களே சொல்லிட்டாங்க, இது மாதிரி என்னால் இப்போக்கி பணம்லாம் என்கிட்ட நீ எதிர்பார்க்காதம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் இன்னும் கேட்டு ஒரு அரை மணி நேரம் கூட ஆகலைம்மா, நான் பணம் கேட்க தான் வந்திருக்கேன்னு நினச்சிக்கிட்டு நீயாவே இது பண்ணுற, இதே உன் பையனுக்குன்னு இத்தனை லட்ச ரூபாய் இடத்த விற்று தானே கொடுத்தேன் அப்படின்னோடனே, நான் என்னம்மா பண்ணுறேன் சொல்லு, உனக்கு நகை போட்டு அப்பா ரிட்டையர் ஆன பணத்தில் நகை வாங்கி தானே உனக்கு எல்லாமே செஞ்சோம். அவனுக்கு எதுன்னே ஒன்றும் செய்யலை. வீடும் அப்பா கட்டின வீடு தான், அதையும் இப்போ அவனுமே உனக்கு கல்யாணத்துக்கு செஞ்சது, அதுக்கப்புறம் குழந்த பிறந்ததுக்கு, அதுக்கப்புறம் அவனும் எல்லாமே செஞ்சுட்டு தானே இருக்கிறான். அந்த முறைங்கிறத உனக்கு எதுவும் விட்டு கொடுக்காம செய்கிறான்ல. இப்போ உன் பொண்ணுக்கு பர்த்டேக்கு நகை வாங்கியாந்து போட்டான், எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கானம்மா. அவன் பொண்டாட்டியும் எல்லாம் கேட்பாள்ல. அதுக்குன்னு நம்ம நீ அவன் பிள்ளை பிறந்ததுக்கு ஒன்றுமே செய்யலை, சும்மா 1 கிராம் மட்டும் நகை எடுத்து போட்டேன். ஆனால் அவன் உனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு 3 பவுன் வரைக்கும் செஞ்சுருப்பான், அது இதுன்னு சொல்லிட்டு உன் புருஷனுக்கு எல்லாருக்கும். அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணுமா. அவனும் வெளிநாட்டிலேருந்து சம்பாரித்து அப்பாவுக்கு உடம்பு முடியாதப்பயும் சரி, அதுக்கப்புறம் சொந்தக்காரவங்களுக்கு, உங்கள் மாமாவுக்கு எல்லாருக்கும் அவன் அனுப்பின பணத்துலேருந்து தான் நம்ம ஹெல்ப் பண்ணோம். இன்றைக்கி அவங்க நம்மளுக்கு ஒரு உதவி பண்ணுறாங்கன்னா எதனால்? உங்கள் அண்ணன் அன்றைக்கி பணம் அனுப்புனனால தான். இன்றைக்கி அவன் வெளிநாட்டில் வேலை பார்க்க முடியலை, சூழ்நிலை சரியில்லை, அங்கே ஒன்றும் வேலை சரியாக இல்லாதனால அவன் வந்திருக்கான். அப்படிங்கிறப்போ நம்ம தான் ஆதரிக்கணும். நான் இப்போ அந்த இடத்த வச்சுட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அவனுக்கு இல்லாதது என்ன இருக்குது சொல்லு. அதனால தான் நான் பிஸ்னஸ்க்காக விற்று கொடுத்தேன். நீ இதெல்லாம் கேட்குறதுக்கு உனக்கு எந்த இதுவும் கிடையாதுமா அப்படிங்கிற மாதிரி. உனக்கு நகை எல்லாமே செஞ்சோம், அதுக்கப்புறம் உன் புருஷனுக்கு வேலை வாங்குறதுக்காக அதுக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் கிட்ட நான் கல்யாணம் ஆன புதுசுலேயே நகையை தவிர்த்து அதை வேற வாங்கி கொடுத்தேன். உனக்கும் எவ்வளோதுமா செஞ்சுக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாருமா அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு புரியுதுமா, இல்லாமல் இல்லைம்மா, நான் வேணால் நகையை கூட செயினை திருப்பி தரேன், நீ வச்சுக்கம்மா, நான் பணத்தை கொடுத்துட்டு கூட உன்கிட்ட நான் வாங்கிக்கிறேம்மா, ப்ளீஸ்மா. இப்போ ஒரு 4 பவுன்லாம் வாங்குறதுனா எவ்வளோ கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய் கிட்ட ஆகுமா. வெறும் 50,000க்கு தான் அடகு இருக்குது. அவர் மேலேயும் நம்ம சொல்ல முடியாது. அவரும் இப்போ பின்னாடி கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் பார்த்ததுனால அவரும் இப்போ 1 லட்ச ரூபா வரைக்கும் கடன் வாங்கி தான் எல்லாமே செஞ்சார். மழையெல்லாம் வர்றதுனால அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி உள்ளார வராமல் இருக்கிறதுக்காக அவரும் எல்லா வேலையும் இப்போ கடன் வாங்கி தாம்மா செஞ்சுருக்காரு. காம்பவுண்ட்லாம் போட்டிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. அதனால் அவர்கிட்டையும் நான் பணத்தை வச்சுக்கிட்டு அவரும் கொடுக்காம இல்லை, இல்லைன்னா அவரே எங்கேயாச்சும் வாங்கி எனக்கு நேரம் கொடுத்துருப்பாருமா. நீ இந்த ஒரு தடவை மட்டும் உதவி பண்ணுமா அப்படின்னோடனே, சரி வேணா என்னோடய வளையல் வேணால் இருக்குது, அதுதான் என்கிட்ட இப்போ இருக்கிற நகைன்னா அது ஒரு 2 பவுன் இருக்குது, அதை வேணால் 50,000க்கு அடகு வை, அடகு வச்சுட்டு அதுக்கப்புறம் உன் நகையை திருப்பிக்க, அதை நீ வச்சுக்க. அதுக்கப்புறம் உனக்கு பணம் வந்ததுக்கப்புறம் 2 மாதம் கழித்து எனக்கு திருப்பி கொடுத்துருமா நகை அப்படின்னோடனே, சரிம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா, நீயே வாம்மா என்னோட நம்பலைனா கூட அப்படின்னு. அதெல்லாம் நம்பிக்கை இல்லாமல்லாம் கிடையாதுமா, என்கிட்ட கையிலே பணம் இருந்தால் நானே கொடுத்துருவேன், உனக்கு தெரியும்ல என்னை பற்றி. அம்மா எனக்கு செய்கிறதுக்கு எவ்வளோ வேணாலும் நான் செய்வேன், உனக்கு இருந்துச்சுன்னா. நம்மக்கிட்டே இப்போ கஷ்டமாக இருக்குது. உங்கள் அண்ணனும் தொழில் தொடங்கிட்டு நானே வீட்டு வாடகை வச்சு தான் செலவு பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவுமே அடுத்த மாதம் அவங்க வீடை காலி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் புதுசாக எப்போ வருவாங்கன்னு தெரியல. வீட்டு செலவுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க அண்ணனும் பிஸ்னஸ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கான். அவன்கிட்டயே சும்மா சும்மா நம்ம போய் பணம் கேட்டோன்னா அந்த வேற இடத்த விற்று கொடுத்தோம், அதனால தான் சும்மா சும்மா நம்மள்ட்டே எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு இதில் இது பண்ணக்கூடாதுமா, தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரிம்மா, இந்த பக்கம் மட்டும் ஒரு உதவி பண்ணுமா, அடுத்த மாதம் செலவுக்கெல்லாம் நான் காசு தரேம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த உதவி மட்டும் பண்ணு, வட்டிக்கு வாங்கினாலும் வாங்கி தானே ஆகணும், எனக்கு இந்த உதவி மட்டும் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மாக்கிட்டேருந்து வளையலை வாங்கிட்டு ஊருக்கு கிளம்புனேன்.